அது மாத்திரம் இல்லாம இவங்க வந்து என்னன்னா மொஹரம் பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. இந்தியா முழுக்கல இருக்கிற எதனா ஒரு பிளேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்களாம். சூஸ் பண்ணி இந்த மொஹரம் நிகழ்ச்சி நடத்துவாங்க. இவருடைய மத குரு இருக்கிறார்ல, இவரை சந்திச்சு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்க, பெறுவாங்க. இதோட வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அவங்க சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகரத்தை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னை பாரிஸ்ல இருக்கிற மூர் தெருவில் இருக்கு. இவங்களுக்கு வந்து பிரத்யேகமா வந்து ஒரு மசூதி இருக்கு. ஸோ அதுல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் பண்ணிருக்காங்க. சரி, மூர் தெருவில் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்ல, இவங்க வந்து ஸ்பாட் போட்டிருக்காங்க. மூர் தெரு, அதே போல ராயபுரம், ஸோ குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பாட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மதகுரு அந்தந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாரு, முகாமிட்டு இந்த போக்ரா முஸ்லிம்கள் வந்து என்ன பண்ணுவாரு, சந்திச்சு ஆசீர்வாதம் வழங்குவாரு அப்படின்னு தான் பேசப்படுது. ஸோ இந்த விவகாரம் தான் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சென்னையே வந்து பாத்தீங்கன்னா உருட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சில விமர்சனங்களும் வைக்கப்படுது. அங்க இருக்கிற வசிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் சரி, வியாபாரம் பண்ற, ஏன்னா நீங்க பாரிஸ் எடுத்தீங்கன்னாலும் சரி, இந்த கார்னர்ல இந்த கார்னர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே வியாபார ஏரியா தான் இருக்கும். நிறைய கடைகள் இருக்கு, அட்வொகேட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஆபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது நான் வந்து ஒரு சிலர் வந்து நான் சொல்றாங்கன்னா, சார் இவங்க வந்து இது நிகழ்ச்சி பண்றாங்க, தப்பு இல்லை, அது அவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. ஏன்னா பிளாட்ஃபார்ம்ல கடைகள் போட்டிருப்பாங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாம இந்த தெருவை ஃபுல்லாவே ஆக்கியூபேட் பண்ணிட்டாங்க. அந்த மூர் தெரு இருக்குல்ல, அது ஃபுல்லாவே ஆக்கியூபேட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு வாகனமும் உள்ள போக முடியும். 53வது தலைவருமான சையத்னா முபாதல் சைபுதீன் என்ன பண்ணிருக்காரு, பங்கேற்றிருக்காரு. இவரை சந்திச்சு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில வந்து நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்துல இவங்க ஷியா பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. குஜராத்தை மையமாய் கொண்ட தாவூதி போக்ரா முஸ்லிம் இவங்க வந்து என்ன பண்றாங்க, சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 8000 பேர் வசிக்கிறாங்க. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் என்ன பண்றாங்க, வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தகவல் சொல்லிருக்கு. உலகம் முழுசும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பரவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கப்படுது. குஜராத்தை மையமா கொண்டிருக்கிற இவங்க குஜராத் அரசு கிட்ட கொஞ்சம் இணக்கமாவே இருக்கிறாங்க. அதாவது மோடி தலைமையிலான பாஜக தான் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஆட்சி செய்றாங்க. சோ அவங்க கூட வந்து கொஞ்சம் இணக்கமா இருக்கிறாங்க. இங்க திராவிட மாடலோட அரசு கிட்ட கொஞ்சம் வந்து என்ன பண்றாங்க, நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அங்க இருக்கிற கடைகள் வைத்திருக்கிறாங்களே, பிசினஸ் செய்யறாங்களே, அங்க இருக்கிற முஸ்லிம்கள் கூட என்ன பண்றாங்கன்னா இந்த இதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இரண்டு பிரிவினரும் வேற வேற அப்படின்றதுனால இவங்கள ஓரளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வச்சுப்பாங்க. அதுக்கு மீறி இவங்களை செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற முஸ்லிம்கள் கூட பாய் என்ன பாய் நீங்க போலியா, இன்னும் ட்ரெஸ் மாத்தலையா, ஏன் நீங்க போல அப்படின்ற பேர் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம். சோ ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவினர் மற்ற பிரிவினர் கூட சேர மாட்டாங்க அப்படின்னு தான் தாவூதி போக்ரா முஸ்லிம் இனத்தார் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது அப்படின்றது கேட்கும்பொழுது ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் சென்னையை இவங்க ஆக்குபேட் பண்ணியிருக்காங்க. சென்னை முழுக்க அது உயர் நீதிமன்றம் எதிர்க்கவே இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப அரசல் பரசலா பேசப்பட்டிருக்கு. அங்க வசிக்கிற மக்களும் சரி, அங்க இருக்கிற அந்த வியாபாரம் செய்யற மக்களும் சரி, எல்லாருமே இது வந்து ஒரு குறையா தான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்கப்படுது, எங்களால பிசினஸ் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இது வந்து ஒரு மத வழிபாடுன்றதுனால இது 50 வருஷத்துக்கு அப்புறம் இங்க சென்னையில நடக்கிறதுனால எல்லாருக்குமே புதுசா தான் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா இது மாதிரி யாருமே வந்து இது முன்னாடி பார்த்தது இல்ல அப்படின்றதான் சொல்றாங்க. ஏன்னா நம்மளும் அந்த பக்கம் போயிட்டு வந்துருக்கோம், யாருக்குமே வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. மொஹரம் பண்டிகையில இது மாதிரி விஷயம் நடக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வழிபாடாவே வச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மொஹரம் பண்டிகையில மதகுரு வந்து இந்த பிரிவினரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அமைச்சர் சேகர் பாபுவும் போய் என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு எல்லா வசதிகளுக்கும் கிட்டத்தட்ட 50 கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குழுக்குள்னு ஏசி அறை, நிரந்தர ஏசி அறையில தற்காலிக ஏசி அறையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம சாப்பாடு, தண்ணி, யாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாது. அது பொதுமக்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் வழங்க வராங்களா இந்த முஸ்லீம், இவங்களுக்கு வந்து எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பணத்தை வந்து வாரி இறைச்சிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ இது அந்த இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. இப்படியெல்லாம் நடத்துவாங்களா அப்படின்னா, இது 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நடத்திருக்காங்கன்னா கொஞ்சம் எல்லாமே புதுசா தான் பார்க்கப்படுது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் மத வழிபாடு அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிறாங்க. இது கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் அந்த மக்கள்லாம் வந்து நான் எதிர்பார்க்கறாங்க. சோ இதை வந்து ஆச்சரியமா இருந்தது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.